ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு டென்ஷன் ஆனா இல்லை வேற ஏதாச்சும் எமோஷனல் ஆனா அப்படின்னா தானாவே ஒரு கிரீன் கலர் லைட் மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை நார்மல் ஆக்கிரும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 11. ஷெல்டியரை காப்பாற்ற நான் காட் லெவல் ஐட்டம் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நாப்ரா கான்டாக்ட் பண்றா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னல, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அட்வென்ச்சரர்ஸ் யாரையோ ஒரு வேம்பயர் கொண்டிருக்கான், அதுக்காக உங்களை ரெக்வஸ்ட்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாப்ரா சொல்றா. சரி ஓகே இரி நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த அட்வென்ச்சரர் கில்டுக்கு போறோம். ஒரு வேம்பயர் நேற்று நைட்டு நிறைய பேரை கொண்டிருக்குது, அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருந்துச்சு, பெரிய பல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது ஷெல்டியர் தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஒருவேளை அந்த அண்டட் ஆர்மிக்கும் வேம்பயருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. கண்டிப்பா அந்த வேம்பயருக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோமன் தானே போயிட்டு அதை தோக்கெடுத்தாரு, அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. கண்டிப்பா அந்த வேம்பயருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கறாரு. ஏன்னா அந்த வேம்பயரோட பேரு காங்யா பொங்யாக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க சொல்ற அந்த காங்கிப்பா அந்த வேம்பயரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா அந்த வேம்பயரை நான் ரொம்ப காலமா நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது அந்த 8th லெவல் மேஜிக் இருக்கிற இந்த கிறிஸ்டலோட ஹெல்ப்பால தான் அதை நான் கொல்ல போறேன். ஆனா நான் தனியாவே இதை பண்ணிக்கிடுவேன், எனக்கு எந்த ஒரு ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு என்ன ரிவார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் இந்த மிஷன்ல கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப அடம் பிடிக்கிறான். நீ வரதா இருந்தா வா, ஆனா அவன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எச்சரிக்கை பண்றான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை கெட்டி போட்டு மாறு அவனை கொன்று அப்படின்னு சொல்லவும் இப்ப மாறி போயிட்டு அவனை கொன்றுதான். இவனோட பாடியை நாசரிக்கு கொண்டு போக அண்டர் ஆர்மியில யூஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஹாம்ஸ்கே வந்துட்டு ரொம்ப பயப்படுறான். மாஸ்டர் நாசரேக்கு வரவே எனக்கு பயமா இருக்கு, யாராச்சும் என்ன சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கே கேட்கவோ, கவலைப்படாத நீ மாஸ்டரோட பெட்டு, உன்னை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாப்ரா சொல்றா. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா ஆல்பிடோவோ ஷெல்டியரை பார்க்க போறாங்க. ஷெல்டியர் அசையாம நிக்கிறா. ஏய் மாஸ்டர் வந்திருக்காரு கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பிடோ சொல்றா. வெயிட் பண்ண ஆல்பிடோ, ஏதோ தப்பா இருக்கு. இந்த உலகத்துல காட் லெவல் மேஜிக் யூசர் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கவலை இல்ல, என்கிட்ட இந்த ஷூட்டிங் ஸ்டார் ரிங் இருக்கு, இதோட மேஜிக்கை யூஸ் பண்ணா எந்த ஒரு விஷயம்னாலும் அது கிராண்ட் பண்ணும். ஆனா மாஸ்டர் ஷெல்டியருக்காக காட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆல்பிடோ கேட்கறா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ஆல்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த காட் லெவல் ஐட்டமான அந்த ரிங்கை யூஸ் பண்றான். என்னோட ஆசை இதுதான், என்னோட விஷன் நீ நிறைவேற்று ஷூட்டிங் ஸ்டார். ஷெல்டியரா அவ கட்டுப்பட்டிருக்க அந்த மேஜிக்ல இருந்து விடுதலை செய் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மேஜிக்கே பிரேக் ஆயிருது. இது ரொம்பவும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஆல்பிடோவை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆயிருந்தான். இல்ல இப்படி நடக்க கூடாது, எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுதான். ஓ முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சுக்கோ ஆல்பிடோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஸ்பெல்ல ஏதாச்சும் தப்பாயிட்டான்னு கேட்கவும், என்னோட ஸ்பெல் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா அதை தடுக்கிற லெவலுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நான் இப்போ வேர்ல்ட் லெவல் மேஜிக் ஐட்டம் தான் யூஸ் பண்ணணும், இது ஒரு பெரிய ஆபத்து, நாசரிக்கோட செக்யூரிட்டியை மேக்ஸிமம் ஆக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாசரிக் ஆல்ரெடி ஃபுல் செக்யூரிட்டியில தான் இருக்கு அப்படிங்கறத மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொக்கைடோ சொல்றான். மாஸ்டர் மனசுல இடம் பிடிக்கணும்னா என்னோட ஃபுல் திறமையை நான் காட்டணும், ஃபுல் செக்யூரிட்டியோட நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் மனசுக்குள்ள நினைக்கிறான். லேடி ஷெல்டியருக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம திரும்ப நாஸ்ரிக் போகணுமா அப்படின்னு சொல்லி செபஸ் கூட இருக்கிறவா கேட்கிறா. இல்ல லார்டைன்ஸ் நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு, அவர் எது செஞ்சாலும் கரெக்டா தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். ஆல்படோ நீ ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் அந்த ட்ரெஷர் ஐட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா லார்டைன்ஸ் இந்த அயன் சோல் கோன் ரிங் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டோர் கிட்ட போயிட்டு பாஸ்வேர்ட் சொல்றான். உடனே இப்போ அந்த கதவு ஓப்பன் ஆகுது. நம்ம இப்போ மாசலியம்க்கு போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு ஆல்படோ சொல்றா. ஏன்னா அது ரொம்பவும் செக்யூரிட்டியான இடம், உனக்கு பேண்டரோவா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல, அவரை நீங்க தான் பர்சனலா கிரியேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆல்படோ சொல்றா. இவங்க உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒரு கிரீச்சர் இருக்கு. உடனே ஆல்பிடோ வந்துட்டு யார் நீ, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பாண்டோரா உன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹாய் பியூட்டிஃபுல் லேடிஸ், லார்ட் மமங்கா உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு வேர்ல்ட் லெவல் ஐட்டம் ஒன்று தேவைப்படுது, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கடைசியில ஒரு வழியா நீங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சா, இத்தனை நாளா அந்த வேர்ல்ட் ஐட்டம்லாம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஐயோ இவனை நான் தான் கிரியேட் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியும், இவன் ஏன் இப்படி காமெடியா நடந்து ஏன் பேரை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பேர் இனிமே ஐன் சோல் கோன், அப்படியே என்ன கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஐன் சோல் கோனா லார்ட் ஐன்ஸ் உங்களுக்கு இந்த பேர் ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். வாங்க லார்ட் ஐன்ஸ் உங்களுக்கு தேவையானதை நான் காட்டுறேன், அப்புறம் லவ்லி லேடிஸ் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லவும், ஹேய் நான் தான் 7 கார்டியன் கோ லீடர், அப்புறமா இவங்க எல்லா மெய்டு கோ லீடர், சோ கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ஓ என்ன மன்னிச்சிருங்க லேடிஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ கொஞ்சம் தனியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு, நான் உனக்கு ஒரு ஆர்மி மேன் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், சோ காமெடியா பேசுறதை நிறுத்தி, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிராப் ரஷிந்தா அப்படின்னு அவன் சொல்லவும், ஜெர்மன்ல பேசாத இதுவும் என்னோட ஆர்டர், நான் தான் உன்னோட கிரியேட்டர், சோ கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஆல்பர்டோ உன்னோட ரிங்கத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. நாஸ்ரிக்ல அந்த ரிங்கை வச்சு எங்க வேணா போலாம், ஆனா
ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது ரிங் இல்லாம தான் வரணும். ஒருவேளை ரிங்கோட வந்தா அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சிலைகள்ல அவங்க கூட இருந்த அந்த சுப்ரீம் பீயிங் தானே மைலார்ட், அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா, அதனால தான் சிலைகள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், அவங்க எல்லாம் உயிரோடு தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த கேம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சோல்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஞாபகார்த்தமா அதை எல்லாத்தையும் வச்சிருப்பான். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த உலகத்துல எங்கேயாச்சும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவா, ஆல்பர்டோ சோகமாக்குறா. ஆல்பர்டோ சோகமா இருக்காளன்னு சொல்லிட்டு, அதோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லாரன்ஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க இல்ல அப்படின்னா நாங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆளறா. ஆல்பர்டோ நான் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் நீங்க எங்க கூடவே இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு அவ கேட்கவும், சாரி என்னால அந்த ப்ராமிஸை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனால மாஸ்டர், ஒருவேளை அதுக்கு நான் தான் காரணமா, அப்படி நான் தான் காரணம்னா சொல்லுங்க, நான் இப்பவே செத்து போயிருந்தேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஆல்பர்டோ அப்படிலாம் பேசாத, வேர்ல்டு லெவல் மேஜிக் தான் ஷெல்டியர் மேல யூஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பிளேயர் தான் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், இன்னொரு பிளேயர் கூட மோதுறது ரொம்ப ஆபத்தான விஷயம், இது ஒரு டிராப்பா கூட இருக்கலாம், அதனாலதான் நான் இந்த சண்டையில போய் கலந்துக்கிடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க யாரும் சாகுறத நான் விரும்பல, ஆனா மைலார்ட் உங்களுக்காக நான் சாக தயாரா இருக்கேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும், ஷெல்டியர் சண்டை போடுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டவா, சோ நான் அவ கூட மோதி உயிரோட திரும்ப வருவனான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதனாலதான் நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன் அப்படின்னு ஆல்பர்டோ அழுதுகிட்டே சொல்லவும், இல்ல நான் தனியா சண்டை போடுறதுக்கு 3 காரணம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தகுதி இருக்காங்கிறதுக்காக தான் நான் இந்த சண்டையை தனியா போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க தான் எங்களை ஆட்சி பண்றதுக்கு எப்பவும் தகுதியானவர், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. ரெண்டாவது ரீசன், இது ஒரு டிராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க யாரும் சாகுறத நான் விரும்பல, அதனாலதான் நான் தனியா போறேன், அது போக ஷெல்டியரை கொல்ல வேண்டியது இருந்தாலும் நானே கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லார்டைன்ஸ் அவளை கொல்ற பொறுப்பை வேணா என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், ஷெல்டியர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு உனக்கே தெரியும், அவ கூட சண்டை போட்டு உயிரோட நான் திரும்ப வர்றதே கஷ்டம் தான், ஏன்னா அவளை சண்டை போடுறதுக்காக தான் நாங்க டிசைன் பண்ணியே வச்சிருந்தோம், சோ அவளை தோக்கடிக்கிறது ரொம்பவோ கஷ்டம் தான், ஆனா ஒரு விஷயம், என்ன எல்லாரும் சுப்ரீம் பீயிங்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நீ இனிமே தான் பார்க்க போற, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இமிடேட் பண்ற மாதிரி ஒரு வேர்ல்ட் ஐட்டம் என்கிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் அவளை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லார்டைன்ஸ் நீங்க உயிரோடு திரும்ப வருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும், அதுதான் உனக்கு தேவைன்னா நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவ்வளோ சீரியஸாக இந்த எபிசோட் போகும்போதே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.